அவங்க கிட்ட வந்து ஒண்ணு மட்டும் நீங்க கேளுங்க, வேட்பாளர்கிட்ட, எதிர் வேட்பாளர்கிட்ட ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு கேளு. தம்பி, இன்னும் வேணா பார்ட் 2 அனுப்புறேன். தெரியுமா அவருக்கு? அந்த கலைக்கல்லூரி எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுங்க. கிட்டி சென்டர்ல 3வது பில்டிங்ல இருக்கு. கோவைக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறது அவர் தயவுசெய்து கொஞ்சமாக இந்த கோவையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் கரூர்காரு, அவருக்கு என்ன தெரியும்? கோவையை பற்றி என்ன தெரியும் கேட்டால், நான் சந்து பொந்தெல்லாம் இப்போ தேர்தலுக்காக ரோடுக்குள்ள போகிறீங்க, சந்து பொந்து போகலை. ஆனால் எங்கே என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு நேரில் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல. இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். டிசம்பர் 2020 அவனாசி மேம்பாலம் 1621 கோடி ரூபாயில் நாங்கள் தானே அதுக்கு அடிக்கல் நாட்டி நிதியை ஒதுக்கணும். ஏப்ரல் 29, 2018 உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் 216 கோடியில் ஒதுக்கீடு செஞ்சோம். 2019 திருச்சி சாலை 3.15 கிலோமீட்டரில் 232 கோடியில் மேம்பாலம் கட்டியிருக்கோம். மார்ச் 7ஆம் தேதி 2019 கவுண்டம்பாளையம் மேம்பாலம் 60 கோடியில். அத்திக்கடவு அவனாசி திட்டம் இதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாதுங்க. 1652 கோடி ரூபாயில் இன்னைக்கு அந்த 5 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வயிற்றுல நீர் பாய்ச்சிருக்கார் என்றால் அது எங்கள் எடப்பாடி அண்ணன் தான். அந்த திட்டத்தை அதுவும் சொந்த நிதி, கவர்மெண்ட் நிதியில் கொடுத்தோம். உங்களை போல நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கல. அக்டோபர் 9, 2020 புளியகுளத்தில் இன்னைக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். அது தெரியுமா அவருக்கு? அந்த கலைக்கல்லூரி எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுங்கள். கிட்டி சென்டர்ல 3வது பில்டிங்கில் இருக்குது. ஏரிகள் புனரமைப்பு 2019 பெரியகுளம் 62.17 கோடியும், வாலாங்குளம் 67.86 கோடி நடைபாதையோடு. அதேமாதிரி செல்வ சிந்தாமணி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த சைடில் இருக்குது. அந்த குளத்துக்கு 31.47 கோடி. உக்கடம் மேம்பாலம் கீழ் 2018 23 கோடி ரூபாயில் ஸ்பேஸ் அரங்கம் கட்டியிருக்கோம். இந்தியாவில் நீட்டு கொண்டு வரும்போது எடப்பாடி என்ன தன்னுடைய அறிவு திறனால் 7.5% உள் ஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் 463 குழந்தைகள் வருடம் வெளியே வர்றாங்க டாக்டராக, பல் மருத்துவராக. 7.5% உள்ஒதுக்கீடு மட்டும் இல்லை, அவருடைய கல்வி செலவையும் அரசை ஏற்றுக்கிறோம்னாங்க. சீட்டையும் அதிகப்படுத்தினாங்க. 150 மாணவர் படிக்கிற இடத்துல 250 மாணவர் அன்னைக்கு கொண்டு வந்து தூக்குள்ளில் சேர்த்துருக்காரு. சாதனைக்குன்னு பிறந்தவர் எடப்பாடி அண்ணா. அம்மா 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாய்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி எங்கள் எடப்பாடி அண்ணா. மக்கள் தான் நமக்கு இறுதி எஜமானர்கள். நீங்கள் கொடுக்குற அண்டா குண்டாக்கெல்லாம் இன்னைக்கு கோவை மக்கள் இல்லை, கோவை மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழக மக்களே உங்களை இந்த வாட்டி நிராகரிப்பதுக்கு எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் தைரியமாக மனசை வச்சுக்கோங்க. தம்பி, இன்னும் வேணா பார்ட் 2 அனுப்புகிறேன். உழைக்கக்கூடிய மக்கள் நாங்கள் பணநாயகத்தை நம்ப மாட்டோம், ஜனநாயகத்தை தான் நம்புவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க.